பிரியமான என் அன்பு சொந்த பந்தங்களே, உங்கள் யாவரையும் அருணாதர் இயேசுவின் நாமத்தினால் வாழ்த்துகிறேன். உங்கள் குடும்பங்கள், உங்கள் பிள்ளைகள், உங்கள் தொழில்கள், உங்கள் சகல காரியங்களும் கர்த்தருடைய ஆசீர்வாதங்கள் தங்கி தாவரிப்பதாக. ஒருவேளை கர்த்தருக்காக நீங்கள் ஊழியம் செய்து கொண்டிருப்பீர்கள் என்று சொன்னால், தேவனுக்கு ஊழியம் செய்ய வேண்டும் என்கின்ற வாஞ்சி தாகங்கள் உங்களுக்குள் இருக்க வேண்டும் சொன்னால், எப்படிப்பட்ட ஊழியங்கள் நீங்கள் செய்திட வேண்டும், எப்படிப்பட்ட ஊழியத்தின் மூலமாக தேவனை நீங்கள் மகிமைப்படுத்த முடியும் என்பதை இந்த நாட்கள் நீங்கள் அறிந்து கொள்ள வேண்டும் என்று நான் பிரியப்படுகிறேன். எபேசியர் 6ஆம் அதிகாரத்தில் 8வது வேத வசனம் சொல்லுகிறது, மனுஷனுக்கென்று ஊழியங்கள் செய்யாமல் கர்த்தருக்கென்று நல் மனதோடு ஊழியங்கள் செய்யுங்கள். யாருக்குங்க? மனுஷனுக்காக, மனுஷனை பிரியப்படுத்துகிற ஊழியங்கள் அல்ல. இன்றைக்கு நிறைய பேர் அப்படிதான் மனுஷனை பிரியப்படுத்திக்கிட்டு ஊழியம் செய்கிறோம். இது என்னுடைய ஊழியம், இது நான் செய்கிறேன், நான் பண்றேன், நான் செய்கிறேன்னு சொல்லிட்டு என்ன பண்றேங்க, தன்னை தானே என்ன பண்றாங்க, அந்த காரியத்தை உயர்த்தி நாம் பிடிக்கிறத நாம் பார்க்கிறோம். சில சகோதரர்களும் சில சகோதரிகள் என்ன பண்ணுவாங்க, எனக்கு ஆண்டவர் எல்லாம் கொடுத்துட்டாரு, எல்லாம் தரிசனம் கொடுத்துட்டாரு, நான் ஜெபித்தாலே கர்த்தர் எனக்கு கிரியை செய்யணும்னு சொல்லிட்டு பலர்கிட்ட போய் என்ன பண்றாங்க, தன்னை அறிமுகப்படுத்திக் கொள்கிறாங்க. இந்த நாள் வரைக்கும், இந்த நிமிடம் வரைக்கும் நான் ஒருத்தர்கிட்ட என்னை ஊழியக்காரனாக நான் என்ன பண்ணதில்லை, இது வரைக்கும் அடையாளம் காட்டி கொண்டது கிடையாது. ஒருத்தர்கிட்ட எனக்கு, ஐயா நான் உங்க சபையில வந்து பேசுகிறேன், உங்க இடத்துல வந்து பேசுகிறேன்னு கூட நான் என்ன பண்ணல, ஒருபோதும் ஒரு மனுஷனுடைய தயவை நான் எதிர்பார்க்கல. ஏன்னா ஊழியம் கொடுத்தது அவர், ஊழியத்தை கொடுத்தது அவர், அழைத்தது அவர். அவர் நம்மை கொண்டு நடத்த வேண்டும் என்று சொன்னால் அவர் என்ன பண்ணாரு, எங்க வேணாலும் நம்மளை கொண்டு போய் பயன்படுத்த விரும்புவார். இன்னைக்கு சில சகோதரர்கள் சொல்லுவாங்க, நான் எனக்கு எல்லாம் இருக்குது, கிருபை இருக்குது, நான் உங்களுக்கு ஜெபிச்சேன், நல்லா ஜெபம் பண்ணிட்டு அவங்க நமக்கு ஆலோசனை கொடுப்பாங்க. அவங்க என்ன பண்றாங்க, தன்னை மனுஷனுக்கு முன்பாக பிரியப்படுத்துகிறது. ஆனால் நீங்கள் உண்மையாக ஊழியம் செய்ய வேண்டும் என்று சொன்னால் கர்த்தரை மட்டும்தான் நீங்கள் பிரியப்படுத்த வேண்டும். தேவன் இந்த அற்புதங்களை செய்தார், தேவன் இந்த நன்மைகளை செய்தார், தேவன் என் குடும்பத்துக்குள் மகிழ்ச்சியை தந்தார் என்று சொல்லணும். கிட்டத்தட்ட நான் ஆண்டவருடைய கிருபையில 93 இருந்து நான் ஊழியங்கள் செய்து கொண்டிருக்கிறேன். ஆனால் இதுவரைக்கும் எண்ணற்ற தேவனுடைய நாமங்கள் மகிமைப்படும்படியான அற்புதத்துடைய சாட்சிகள் ஏராளமாக இருந்தாலும், அந்த சாட்சிகள் எல்லாம் தேவனுக்குரியதாக மட்டும்தான் என்னுடைய சபை சார்ந்தவர்களோ நான் போகிற இடத்திலும் சொல்லுவேன். காரணம் என்னவென்று சொன்னால், அற்புதம் செய்கிறார் அவர். அதனால எந்த ஒரு வீடியோவோ எந்த ஒரு இதை என்ன பண்றதில்ல, மனுஷனை பிரியப்படுத்துவதற்காக நான் எடுத்து வைத்துக் கொள்வது கிடையாது. காரணம் அற்புதம் அதோடு முடிந்தது. ஆனால் ரட்சிப்பு நித்திய காலமாக இருக்க வேண்டும். கர்த்தருடைய வார்த்தை அவனுடைய இருதயத்தில் ஆழமாக விதைக்கப்பட வேண்டும். சத்தியம் அவனுக்குள்ள இன்னும் அதிகமாக ஊற்றப்பட வேண்டும். அப்படிப்பட்ட ஒரு கிருபை நிறைந்த மனிதர்களாக நாம் தேவனை பிரியப்படுத்துகிறவர்களாக இருக்க வேண்டும். அன்பான தெய்வ பிள்ளைகளே, ஒரு ஊழியக்காரன் கூட, ஒரு மனிதன் இருந்தான். அவன் பாருங்க, நாகமான் குஷ்டரோகி வந்து அவனிடத்தில் பொண்ணு பொருளை கொடுக்கும் போது வேண்டாம் என்று சொல்லி விடுகிறான். ஆனா உடல்ல இருந்த ஒரு ஊழியக்காரர் இருக்கிற பாருங்க, மனுஷகரீபமாக எங்க ஊழியக்காரர் இதெல்லாம் கேட்கிறான்னு சொல்லிட்டு என்ன பண்ணிட்டாங்க, ஊழியருக்கு தேவனை நம்பியிருந்த ஊழியரை மனுஷங்கிட்ட கொண்டு போய் நிறுத்திட்டான். சொல்றது புரியுதுங்களா? இன்னைக்கு நம்ம கூட இருக்கிறவங்க அப்படிதான். நீங்க ஊழியரோடு கூட ஐக்கியமாக இருந்துட்டு இருப்பீங்க. உங்க ஊழியத்துடைய ஐக்கியத்தை வேறு பிரிக்கிறதுக்கு சில கலைகளும் கூட நின்றுகிட்டே இருக்கும். அந்த கலை என்ன பண்ணும், இந்த ஊழியருடைய சத்தத்துக்கு செவி கொடுக்காதபடி வைக்கும். உண்மையான ஊழியருடைய சத்தத்துக்கு செவி கொடுக்காம வைக்கும். நல்லா நிறைய பேர் பாருங்க, சபையை சார்ந்து யாரும் ஊழியம் செய்ய மாட்டாங்க, சபைக்குள்ள ஐக்கியமா இருக்க மாட்டாங்க. ஆனா வேற இடம், எல்லா இடங்களும் ஊழியம் செய்வாங்க. ஏன்னா அதெல்லாம் நம்ம மனுஷனை பிரியப்படுத்துகிற காரியத்தை நீங்க செய்கிறீங்க. உங்க சபைக்கு வளர்ச்சிக்காக நீ என்ன ஊழியம் செய்கிறாய், அதான் கர்த்தர் பாப்பா. ஏன்னா கர்த்தருடைய பிள்ளைகள் நீங்க எங்க நாட்டப்படுகிறீங்க, உங்களுக்கு ஒரு இடத்தை கர்த்தர் எதற்கு கொடுக்கிறார். அந்த இடத்துக்குள்ள என் மூலமாக கர்த்தர் இந்த ஊழியத்தை தாங்கக்கூடிய ஒரு சூழ்நிலைகளை உருவாக்கி கொடுத்தார் என்று சொல்லி அந்த ஊழியத்தோடு கூட நீங்க என்ன பண்ணணுங்க, கனப்படுத்துகிறவர்களாக இருக்க வேண்டும். அப்ப கர்த்தரை பிரியப்படுத்துகிற ஊழியம் செய்கிறோமா? சுயமாக நம்ம என்ன பண்றோம், ஓடுகிறோம். நம்மளை அறியாம நான் முழு ஊழியத்துக்கு அழைச்சிட்டேன், முழு ஊழியத்துக்கு வந்துட்டேன், இந்த ஊழியம் அந்த ஊழியம் சொல்லிட்டு என்னென்னவோ நம்ம பண்றோம். ஆனா போகிற வேகத்துல அப்படியே என்ன பண்ற, கீழே விழுந்துடும். நான் பார்த்து கொண்டு இருக்கிறேன். 93 இதே வட சென்னையில் நின்று கொண்டு இருக்கிறோம். நிறைய காரியங்களை பார்த்தாச்சு, நிறைய சம்பவங்களை கண்டாச்சு.
ஆனாலும் தேவன் மீது நம்பிக்கையோடு இருந்து அவருக்கு உண்மையாக ஊழியங்கள் செய்யும் பொழுது இந்த ஊழியத்துடைய வளர்ச்சிகளை உங்கள் கண்கள் பார்த்து கொண்டிருக்கிறது. ஃபேஸ்புக், இன்னைக்கு யூடியூப், இப்படி பல காரியங்களில் இந்த ஊழியத்தை கர்த்தர் வளர்த்து கொண்டிருக்கிறார். அதற்கு காரணம் தெரியுங்களா? அவருக்கு உண்மையாக ஊழியம் செய்யும் பொழுது அவர் நம்மை கனப்படுத்துகிறார். நீங்களும் உண்மையாக ஊழியம் செய்யுங்க. கர்த்தர் உங்களையும் உங்களுடைய குடும்பத்தையும் அவர் கனப்படுத்துவாராக. God bless you.